எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேரு ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல மட்டன் 65 தான் செய்ய போறோம். இது டேஸ்டி அண்ட் ஈஸியான ரெசிபியும் கூட. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மீடியம் சைஸில் பீசஸை எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிடலாம். அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. முதல்ல நீங்கள் மூடி போட்டு விசில் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த தண்ணியினுடைய அளவு இந்த அளவுக்கு நீங்கள் விட்டிங்கன்னா போதும். எதுக்குன்னா அந்த மட்டன் பீசஸ்லேருந்தே தண்ணியினுடைய அளவு நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். மூடி போட்டு நான் 3 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த பீசஸ் எல்லாம் ஒரு அரை வேக்காடு, அதாவது 50% அளவுக்கு குக்காகி வந்திருக்கணும். இப்போ இந்த மட்டன் பீசஸ் எல்லாம் எடுத்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இந்த சூப்பில் கொஞ்சம் மிளகு சீரகத்தூளும் கொத்தமல்லி தலையும் தூவி நீங்கள் குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுக்கலாம். இல்லை நம்ம பெரியவங்க கூட இதை குடிச்சுக்கிடலாம். இப்போ அடுத்ததாக இந்த பீசஸில் நம்ம மசாலா தூள்லாம் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். பாருங்கள், அந்த பீசஸ் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கணும். அதாவது ஒரு 50% அளவுக்கு குக்காய் வந்துருச்சுன்னா நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும் போச்சுல அது குக்காய் வர கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய உரப்புக்கு தகுந்த மாதிரி, அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரு அரை எலுமிச்சை பழத்தோட சாறுவோடு சேர்த்துக்கிடலாம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அந்த சூப்போடு நீங்கள் சேர்த்து மசாலாவை நல்லா கலந்து எடுத்துக்கிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னோட்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஃப்ரை பண்ணுறதுக்காக தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பீசஸ் எல்லாம் போடவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஒரு 50% அளவுக்கு குக்காகி எடுத்துருக்குறோம். அதனால மீதி ஒரு 50% அளவுக்கு தான் குக் ஆகணும். அதனால் நம்மளுக்கு சீக்கிரமாகவே குக்காய் வந்துடும். ரொம்ப சின்ன பீசஸாக போட்டிங்கன்னா அது எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது ரொம்ப குட்டி குட்டியாக ஆயிரும். மீடியம் சைஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி நல்லா சர்வ் பண்ணும் போச்சுல அம்சமாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து எல்லா இடமும் நம்ம திருப்பி போட்டு நல்லா குக்கார மாதிரி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் பீஃப் 65ம் போட்டிருக்கிறோம். அந்த ரெசிபியுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேணுங்கிறவங்க நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மட்டன் பீசஸ் எல்லாம் நம்மளுக்கு சூப்பராக குக்காகி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. இதில் கடைசியாக ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை குத்தும் போட்டுட்டு நீங்கள் அந்த மட்டன் 65 கூட சர்வ் பண்ணிங்கன்னா அதனுடைய மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய்.